மார்கழி மாதம் 29வது நாள் கூடிய கோலம் இது. இன்று மார்கழி 29வது நாள். இன்னிக்குரிய பாசுரம்: சிற்றன் சிறு காலே வந்துன்னை சேவித்து, சிற்றன் சிறு காலே வந்துன்னை சேவித்து. அப்படி வர பாசுரம். அதாவது இந்த பாசுரத்தில் ரொம்ப நிறைய மீனிங்ஸும் கருத்தும் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். முதல்ல ஆண்டாள் நாச்சியார் தன் தோழிகளை சேகரிச்சுட்டு ஒருத்தர்கிட்ட சொல்லி நோன்புக்குடைய அர்த்தம் என்ன, நம்ம எதுக்காக நோன்பு பண்ணுறதுக்கு எதுக்கு பண்ணுறோம், பண்ணால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தோழிகளை எடுத்துகிட்டு வரா. எல்லா தோழிகளும் சேர்ந்த உடனே கண்ணன் கிட்ட போய் நிற்கிறா. கண்ணா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம்னா அப்புறம் கண்ணன் அவருடைய மகிமைகளை சொல்கிறா. கண்ணனுடைய மகிமைகளும் அவருடைய அவதாரத்தை பற்றியும் அழகாக எடுத்து சொல்கிறான். ஸோ இப்படி ஒரு பாசுரமாக பார்த்துட்டு வந்தோம். ஃபைனலாக என்ன சொல்லிட்டான்னா, உன்னுடைய பாதத்துக்கு நாங்கள் சரணாகதி, பாதத்தை போற்றின்னு சொல்லி பாடிட்டு, அதுக்கப்புறம் உன்னுடைய சரணாகதியும் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வெறுமா நாங்கள் காட்டில் ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அப்படிப்பட்ட நாங்கள் உங்ககிட்ட சரணாகதி அடையணும்னா என்னென்ன எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் வெறும் அன்பால் உன்னை சரணாகதி அடையணும் அப்படின்னு சொல்லி நேத்தோட பாசுரத்தை சொல்லி முடிக்கிறோம். இன்றைக்கி பாசுரம் எப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் சாதாரணமாக ஆடு மேய்க்கிறோமா, நாங்கள் எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல, எதை பற்றியும் நினைக்க போகிறதில்ல, உன்னுடைய திருநாமத்தை மட்டும் நினைக்க போகிறோம், உன்னுடைய அன்பால் நாங்கள் உங்ககிட்ட அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு இன்றைக்கி கூடிய பாசுரம். அந்த பாசுரத்தில் தாமரை அப்படி, அதாவது தாமரை பூவான மலர்ந்த கண்ணா, உன்னுடைய அழகான உன்னுடைய அன்பால் நாங்கள் உங்ககிட்ட அடையிறோம். அப்படி அடையும் போது எங்களுக்குன்னு எதுவுமே தெரியாது, நாங்கள் எதை பற்றியும் விருப்பப்படலை, நாங்கள் எதை பற்றியும் நினைக்க போகிறதில்ல, எங்களுக்கு எதுவும் தேவையும் இல்லை, உங்ககிட்ட சரணாகதியாக நாங்கள் அடையிறோம். சரணாகதி ஃபுல் சரணாகதியாக நம்ம அடையிறதுக்கு போகும்போது கடவுள்கிட்ட நமக்கு எதுவுமே தேவைப்படாது. இப்போ நம்ம கோவில் அந்த ஃபுல்லாக நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்துட்டே போவோம். ஆனால் கடவுள்கிட்ட நெருங்க நம்ம கடவுள்கிட்ட சரணாகதியாக தான் நம்ம அடைவோம். அந்த லெவலுக்கு ஆண்டாள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிற பாசுரம் இந்த பாசுரம். அது மட்டும் இல்லாமல் எந்த ஜென்மத்திலையும் நீ எந்தெந்த ஜென்மத்திலையும் நீ அவதாரம் எடுத்து வரப்போறியோ அந்தந்த ஜென்மத்துக்குரிய நோன்பு பலனை நாங்கள் பண்ணி உன் கூடவே இருக்கணும் அப்படி கூட சொல்லிடுறா. அதாவது ஆண்டாள் எப்படி சொல்கிறான்னா, இப்போ மட்டும் நான் உன் கூட சரணாகதி அடையிறது இல்லை, நீ எப்பப்போ அவதாரம் எடுக்க போறியோ அந்த அவதாரத்துலேயும் உன் கூட நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. அப்படி இருக்கணும் அப்படின்னு வேண்டுறா. ஸோ ஃபுல்லாக நாராயண அவதாரத்தை மொத்தத்தையும் எடுத்து சொல்லி அந்த ஃபுல் அவதாரத்தையும் உன் கூடவே நாங்கள் சரணாகதியாக இருக்கிறதுக்கு நீ எனக்கு வழிமுறை சொல்லணும், என்ன சரணாகதியாக எங்களை ஏற்றுக்கணும், தான் மட்டும் போய் நின்று என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லாமல் என் கூட இருக்கிற எத்தனை பேரையும் அன்பால் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற ரொம்ப அழகான பாசுரம். மீனிங்ஃபுல், ரொம்ப உள்ளே போனால் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய நேரமும் எடுக்கும். தாயார் பற்றி பேசினா டைம் போகிறதே தெரியாது. இன்றைக்கி அப்படிப்பட்ட பாசுரம். இன்றைக்கி பிரசாதம் வெண்பொங்கல் தாயாருக்கு, ஆண்டாள் நாச்சியாருக்கு. இன்றைக்கி பிரசாதம் வெண்பொங்கல்.